வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினமணியோட கரண்ட் ஈவெண்ட் ப்ளஸ் திருக்குறள் பார்க்கலாம். ஸோ குறள் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்னா தெரிந்து செயல் வகை. இதில் குறள் பார்த்திங்கன்னா 463வது குறள். ஆக்கம் கருதி முதல் இழுக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். ஸோ இதோட பொருள் பார்த்திங்கன்னா பின் விளைவும் ஊதியத்தை கருதி இப்போது உள்ள முதலை இழந்துவிட காரணமான செயலை அறிவுடையார் மேற்கொள்ள மாட்டார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். ஸோ என்னோடய ஹெட்லைன் பார்த்திங்கன்னா வாக்கப் திருத்தச் சட்டம், அதாவது முக்கிய பிரிவுகளுக்கு தடை. உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா வாக்கப் திருத்தச் சட்டத்துக்கு ஒரு சில முக்கிய பிரிவுகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ மத்திய அரசு பார்த்திங்கன்னா 1995 கொண்டு வரப்பட்ட சட்டம் 2025 திருத்தம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கிய பிரிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் கடற்படையில் ஒப்படைப்பு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 8 கப்பல் தயாரிக்க போகிறாங்க. ஸோ அதில் 2 தயாரிச்சிட்டாங்க. ஸோ 2வதோட கப்பலோட பேர் பார்த்திங்கன்னா ஆந்த்ரோத். ஃபஸ்ட்டு நீர்மூழ்கி கப்பல் பேர் பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் அர்னாலா. மொத்தம் 8 பண்ண போகிறாங்க. ஸோ இது 2 ஒப்படைச்சிட்டாங்க கடற்படைக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விளையாட்டு நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபெடே உமன் கிராண்ட் ஸ்விஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி அவங்க. ஸோ இதன் மூலம் பார்த்திங்கன்னா அவங்க கேண்டிடேட் டோர்னமெண்ட்டுக்கு நேரடியாக தகுதி பெற்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மும்பையில் நடைபெற்ற துலீப் கோப்பை, அதாவது கிரிக்கெட்டில் மத்திய மண்டலம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டேஸ் பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா 16 செப்டம்பரோடைய இன்டர்நேஷ்னல் ஓசோன் டேவாக கொண்டாடுறோம்.